இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ஐடி கார்டு, ஓட்டர் லிஸ்ட் மற்றும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஓட்டர் ஐடி கார்டு கூட உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடணும். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எழுதுனே பார்த்தீங்கன்னா waters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேப்சா என்டர் பண்ணி கன்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா எபிக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜில் எபிக் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஓட்டர் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எபிக் நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு ஓடிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். டவுன்லோட் ஏபின்னு இருக்கும். டவுன்லோட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோடாகி ஓப்பன் ஆகிடும். அது நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, கோஸ்ட் இமேஜ், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலர் பிரிண்டர் எடுத்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் செய்வதற்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா சர்ச் இன் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன், சர்ச் பை எபிக், சர்ச் பை மொபைல் நம்பர்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது கம்பல்சரி ஃபில் பண்ணும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவுடைய ஃபஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைனா ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குன்னா சர்ச் பை எபிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணலாம். எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே சீரியல் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய நேம், ஏஜ், ரிலேட்டிவுடைய நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி நேம், பார்ட் நேம், போலிங் ஸ்டேஷனுடைய நேம், பார்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய நேம், ஏஜ், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு அடுத்ததான் வந்து ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். எலக்டோரல் ரோல் ஆஃப் கன்யூஸ் அப்டேஷன் ஒரு ஆப்ஷன். நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவாங்க புதிதாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுவாங்களா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2023 இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி அனைவருடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
புதிதாக கரெக்ஷன் பண்ணுவாங்க, புதிதாக ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் ஆட் இருக்கான்னு செக் பண்ண நினச்சிங்கன்னா எல்டரோல் ஆஃப் கன்யூஸ் அப்டேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது சேம் மெத்தட் தான். இதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எல்டரோல் ரோல் ஆஃப் கன்யூஸ் அப்டேஷன் குவார்ட்டர் 2ன்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொகுதி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு உங்களுடைய தொகுதியில் இருக்க ஊர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஊர் பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியலனா ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் பேரை டைப் பண்ணுங்கள். 2 அல்லது 3 லெட்டர் டைப் பண்ணாலே உங்களுடைய ஊருடைய பேர் வந்து ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். உங்களுடைய ஊரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு கேப்சாக் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ண பிறகு சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் ஓப்பன் இருக்கும். ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 MB தான் இருக்கும். டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு வாக்காளர் பட்டியல் 2023 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதி கிராமத்துடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வாக்குச்சாவடியுடைய புகைப்படங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்காளர் விவரங்கள் இருக்கும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும். அவருடைய பெயர், அவருடைய தந்தை பெயர், வீட்டு எண், வயது, ஆணா பெண்ணா எல்லாமே ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய நேம் இருக்கா இல்லை டெலிட் ஆகிருக்கான்னு சொல்லியிருக்கும். ஃபோட்டோவை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய ஊரில் யார் யார் நேம்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி, ஓட்டர் இன்ஃபர்மேஷன் மற்றும் ஓட்டர் லிஸ்ட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.